ஒரு பொண்ணு கொடுக்க மறுக்கல. ஏன் மறுக்கலன்னா, டில்லி என்பது பெரிய நகரம், உலகம் என்பது 56 தேசம். 56 தேசத்துக்கு மேன்மதாங்க நகரம் தான் அஸ்தாபுரம். அவ்வளவு பெரிய அரசு வந்து நம்ம பிள்ளை 2ஆம் தரம் கேட்கிறாரு, இவரால மறுக்க முடியுமா? ஆனா சொல்றாரு, நான் உன் என் பெண்ணை கொடுத்து விடுகிறேன், எனக்காக உங்களால் ஒண்ணு செய்ய முடியுமா? சொல்லுப்பா, தாராளமா செய்யறேன். நாளை என் பிள்ளை வீட்டிலே பிறக்கக்கூடிய குழந்தை அஸ்தாபுரத்தை ஆட்சி முடிவானே, ஆனால் என் பிள்ளை தாராளமா கட்டிட்டு போங்க. அப்பதான் எங்க அப்பனுக்கு நெருப்பள்ளி மடியில போட்ட மாதிரி ஆகி போச்சு. ஏன் அரசு குடும்பத்திலே யார் ஒருவர் முதல் பிள்ளை பிறக்கிறானோ அவன் நான் நாட்டை ஆட்சி புரியக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கு. போய் 2ஆம் நேரத்தில் கட்ட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அந்த பிள்ளைக்கு முடிசூட்ட முடியுமா? அப்படியே வேதனையோடு அஸ்தாபுரம் வந்து விடுகிறார். சில நாள் ஆச்சு, எங்க அப்பா உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு. இதை நான் மந்திரியிடம் அறிந்து கொண்டு நானே நேரடியா நெய்தனால போனேன். அந்த தாசராஜனோட பொண்ணு கேட்கிறேன், எங்க அப்பா